ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூர்க் போமா? இது ஒரு 3 days ட்ரிப்பு. மைசூர் அண்ட் கூர்க் ரெண்டையுமே பார்க்குற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். நீங்கள் எப்படி கூர்க் ரீச் பண்ணலாம்? முதல்ல கூர்க் எங்கே இருக்குது? நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கர்நாடகாவோட மைசூர் ரீச் ஆகிடுங்க. மைசூர்லேருந்து ஒரு 2.5 to 3 hours ட்ராவல் பண்ணி போனால் நமக்கு கிடைக்கிற ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் தான் குடகுமலை, கூர்க். நாங்கள் சென்னை டு மைசூர் பஸ்ஸில் தான் ரீச் ஆனோம். ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுங்கிறதுனால ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. மைசூரில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக கூர்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மடிக்கேரியில் எங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ குஷால் நகரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் ஒரு காஃபி தோட்டம். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் நம்ம கூடவே நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. உள்ளே போனதுமே ஃபுல்லாக 2 சைடுமே நல்ல டாலான ட்ரீஸுங்க. இந்த டாலான ட்ரீஸ் சுற்றி ஃபுல்லாக பெப்பர் செடி ஏறி இருக்குது. இந்த தோட்டத்தோட டிஸ்டன்ஸ் ஒரு 1 to 2 kilometers இருக்கும். அப்படியே அந்த மரத்துக்கு கீழே ஃபுல்லாக காஃபி, ரோபஸ்டா, அரேபியாட்டா, இந்த 2 தான் மேஜர் காஃபி வெரைட்டிஸ். நாங்கள் போன டைமில் பாதி செடியில் ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இந்த செடியில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க பறித்து அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு கொடுத்தாங்க. கொத்து கொத்தா கிரேப்ஸ் மாதிரி செடி ஃபுல்லாக பழங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்லா செரிஸ் மாதிரி ரெட் கலரில், டேஸ்ட் அவ்வளோ இனிப்புங்க. செம்மையாக இருந்துச்சு பழம் சாப்பிட்றதுக்கு. இது இல்லாமல் இங்கே நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம கூட வரவங்களே நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் பெப்பர்ஸ் கூட பறித்து கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த காஃபி பூ வாசனை மல்லியெல்லாம் தோற்றுரும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் இங்கே சின்னமன், அதுக்கப்புறம் ஊசி மிளகா, காரமான மிளகா, இதெல்லாமும் இங்கே க்ரோ பண்ணுறாங்க. இது ஒரு 300 acres ஃபார்முங்க. இங்கே வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் க்ரோ பண்ணுறாங்க. டீ, காஃபி ரெண்டுமே க்ரோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கை சேலும் பண்ணுறாங்க. ஸோ வெளியே வாங்குறத விட இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்பைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட ஆன்லைன் டெலிவரியுமே இருக்குது. நீங்கள் ரீட்டைல் ஒரு ஹோல்சேல் மொத்தமாக வாங்கணும்னு நினச்சா நீங்கள் இங்கே ஷாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அங்கேருந்து நாங்கள் போன அடுத்த பிளேஸ் மடிக்கேரியில் இருக்கிற ராஜா சீட், த ஃபேமஸ் வியூ பாயிண்ட். நாங்கள் போனது சம்மர் டைமுங்கிறதுனால கூர்கில் பெருசாக குளிரெல்லாம் இல்லைங்க. ரொம்ப நார்மல், நல்ல வெயில், அதுவும் ஆஃப்டர்நூன் டைம். நாங்கள் போன அந்த பர்டிகுலர் டே ராஜா சீட்டில் வந்து ஃப்ளார் ஷோ ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க. வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இது ஃப்ளார் ஷோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே அதுவும். ஸோ எந்த ஃப்ளார்லையும் கை வைக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி ப்ரையராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் சுற்றி மட்டும் பார்க்கலாம், எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளார் ஷோ பார்க்குறேன் நான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்தேன். ஆர்ச்சிட்ஸ், ரோசஸ், டேலியா, அதுக்கப்புறம் நம்ம பந்து பூன்னு சொல்லுவாங்கல்ல, துளுக்க சாமந்தி, அது அவ்வளோ பெருசுங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே உள்ளேயே ஒரு கோயில் செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸில் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள். ராஜா சீட் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு கோயிலுக்கு கொண்டு போனோம். அது முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இதோட எங்கள் டே 1 முடிஞ்சது. டே 2 மார்னிங் ஏர்லியாக ஏஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹராங்கி டேம். ஹராங்கி டேமோட பேக் வாட்டர்ஸ். மார்னிங் ஆக்சுவலாக துபாரே எலிஃபென்ட் கேம்ப் தான் வந்து பிளானில் இருந்துச்சு. பட் அங்கே வாட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதே மாதிரி போகிற வேவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். காலங்காத்தால் செம்ம காற்று, அதுவும் இந்த யானை குளிக்கிறது அது பண்ணுறதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. இங்கே இந்த பேக் வாட்டரில் உங்களுக்கு போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ரொக்கடைல் இருக்குதுன்னு சொல்லி வார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க. அதனால்
யாரும் போகாதீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் பேர் அதை கண்டுக்கல, போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இங்கே யானைங்களுக்கு நம்ம கையால் ஃபுட்டு கொடுக்கலாம். ஃபுட் வந்து அவங்களே சேல் பண்ணுவாங்க. குடிச்சிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் நல்ல பசியில் இருந்திருப்பான் போல இருக்கு. கீழே இருந்த புல்லெல்லாம் பிரித்து தின்னுட்டு இருந்தாப்புல. இங்கே மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஏறி அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஹராங்கி டேம் முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் ஸ்பாட் நிசர்கதாமா. இந்த நிசர்கதாமாவோட என்ட்ரன்ஸே ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. கீழே ஃபுல்லாக தண்ணி, அதுலேயுமே போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஐலாண்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள சுற்றி மூங்கில் செடி தாங்க. அங்கங்கே உட்கார்றதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் இங்கேயே அவைலபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி ஒரு ஈட்டபிள் பிளேஸும் இருந்துச்சு. இந்த பெரிய பார்க்குக்குள்ளே ஒரு குட்டி பேர்ட் பார்க் இருந்துச்சு. நீங்கள் இந்த நிசர்கதாமா உள்ளே வர்றதுக்கும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அது இல்லாமல் இந்த பேர்ட் பார்க் விசிட் பண்ணுறதுக்கு தனியாக என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுக்கணும். This can run 60 km. That will live 35 years. Yeah, it comes See. இங்கே பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், பேர்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் எதுனாலுமே இண்டிவிஜுவலாக செப்பரேட் காஸ்ட் ஒவ்வொரு பேர்டுக்கும். இங்கே முன்னாடி ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறையா அந்த ட்ரீ ஹவுஸ், வுட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம்.
அண்ட் ஃபைனலி இந்த ஃபுல் பார்க்கையும் சுற்றி வந்து வெளியே போகிற இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அங்கே போனால் இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை பார்க்கலாம். தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு. இந்த நடுவில் இருந்த பாறையில் நிறைய பேர் உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அவங்களோட உட்காந்து காலை சில் தண்ணியில் விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த நிசர்கதாமாக்குள்ளேயே உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேசஸ்மே அவைலபிளாக இருக்குது. வந்த வழியிலே தான் இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம். என்ன அதே பிளேஸில் போகாமல் அப்படியே கொஞ்சம் பேரலாக சைடில் இன்னொரு ரோட் கொடுத்துருக்காங்க எக்ஸிட்டுக்கு. அதில் வெளியே போயிட்டுருக்கோம். நிசர்கதாமா முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் இந்த டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி தாங்க, நாண்டலன் மொனாஸ்ட்ரி. இது கோல்டன் டெம்பிள்னு சொல்கிறாங்க. இது டிபெட்டியன் அவங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மாதிரி இருக்குது. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிறவங்களுக்குமே இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேசஸ் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது கம்ப்ளீட்டாக டிபெட்டியன் பீப்புள்ஸ் தான். அவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஷாப்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்க செய்கிற அந்த கைவினை பொருட்கள் அதெல்லாமே நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து தலக்காவேரி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போகிற வழி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தண்ணியுமே அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மைசூரில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய்.